வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அடுத்ததாக நம்மளுடைய திருப்பூர் சகோதரிகள் டீம்ல இருந்து பேச வராங்க திருமதி சிவபால சரஸ்வதி அவர்கள். 5ஆம் பாவகத்தின் சிறப்புகள் பற்றி பேச இருக்காங்க. வாங்க சகோதரி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் விநாயகரை வணங்கி, என் குலதெய்வத்தை வணங்கி, தாய் தந்தையை வணங்கி, பிரபஞ்சத்தின் பஞ்சபூதங்களை வணங்கி, நவகிரக நாயர்களை வணங்கி, என் குருமார்களை அனைவரும் கால் பாதம் போற்றி வணங்கி, மற்றும் இந்த வாய்ப்புக்கு என்னை அதாவது இந்த ஜோதிட கலைத்துறையில் என்னை இணைத்து எனக்கு உதவி நிறைய புரிந்து இந்த ஊக்கத்தையும் கொடுத்த என் கணவருக்கும் நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த மாதாந்திர கூட்டத்தில் 5ஆம் பாவத்தை பற்றி பேசுறதுக்கு நான் வந்திருக்கேங்க. 5ஆம் பாவம்ன்றது குலதெய்வம். ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம தெய்வத்தை எடுத்துக்கலாம். குலதெய்வம், பூர்வ புண்ணியம், சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆசைகள், காதல்னு சொல்லலாம், ஆசைகள் சொல்லலாம், விருப்பம் சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நிர்வாகத்திறன் சொல்லலாம். ஒரு மேனேஜ்மெண்ட்டு, ஒரு 5ஆம் இடத்து நல்ல கிரகங்கள் இருந்து நல்ல ஆட்சியோட பலமாக இருந்தாங்களா ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க நல்ல தகுதியான ஆள்னு சொல்லலாம். அதுபோல் நிறைய விஷயங்கள் இந்த 5ஆம் இடத்துல எடுக்கலாம். அப்போ நான் இன்றைக்கி திருமண குழந்தைகளுக்கு குழந்தைகள் தடையாக இருக்கு இல்லைங்களா? நிறைய பேருக்கு இப்போல்லாம் ஜோதிடம் பார்க்க வரவங்க குழந்தைகளை பற்றி தான் கேட்குறாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சுங்க, 10 வருஷம் ஆயிடுச்சுங்க, குழந்தைகள் இல்லாமல் இருக்குது, அதில் தடையாக இருக்குன்னு அப்படி கேட்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் குலதெய்வமும் தெரியாமல் இருக்காங்க. நிறைய பேர் குலதெய்வம் நம்ம வணங்கிட்டு வரும்போது தான் நமக்கு அந்த எல்லா தடையும் நீங்கும். குலதெய்வம் அனுகிரகம் இல்லாமல் எதையும் நம்மளால் செய்ய முடியாது. அப்போ குலதெய்வத்தையும் நம்ம சிலர் வணங்காமல் இருக்கிறவங்க சிலர் இருக்காங்க. சிலர் பார்த்திங்கனாக்கா தெரியாமல் இருக்கிறவங்க சிலர் இருக்காங்க. அப்போ குலதெய்வத்தையும் நம்ம இந்த 5ஆம் பாவத்துக்கு எடுத்துக்கணும். அதை நம்ம வணங்கிட்டு வரும்போது எல்லா தடைகளும் நீக்கி நமக்கு எல்லாமே கிடைக்குங்க. இப்போது 5ஆம் இடத்துல நம்ம ஒரு நல்ல கிரகம், 5ஆம் இடத்து அதிபதி 1ல் இருந்தான்னு எப்படி பார்க்கலாம்? நல்ல புகழ் கிடைக்குங்க. அவர் பேரும் புகழும் நல்ல பலமாக இருக்கும்போது, நான் சொல்கிறது 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் பாவகத்தில், அதாவது நம்மளுடைய லக்னத்தில் இருக்கும் பொழுது நல்ல நிலை, அதாவது பாவகத்திரி அந்த கூட சுபர் மட்டும் இருக்கணும், பாவர்கள் இல்லாமல், இந்த மாதிரி அசுப கிரகங்கள் இல்லாமல் எல்லா தடையும் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கும்போது அவர் நல்ல புகழ் அடைவார். எல்லாருமே 5ஆம் அதிபதி 1ல் இருந்தால் புகழ் அடைவாங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. 5ஆம் அதிபதி 1ல் இருக்கும்போது அவர்களுக்கு எந்த ஒரு அந்த இணைவுகள் இருக்கக்கூடாது. அப்போ அவங்க அதில் புகழ் அடைவாங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, அவர் 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் நல்ல தனம், நல்ல வருமானம், அதனால சீரும் சிறப்புமாக அவருக்கு தடை இல்லாமல் கிடைக்குங்க. 5ஆம் இடத்து அதிபதி 3ல் இருந்தாங்கன்னா முயற்சி சாணம் நல்லாயிருக்கும், முயற்சி வெற்றியாகும். அதோடு இவங்களுடைய அவங்களோட பேச்சாற்றல் எல்லாமே அதில் 3ஆம் இடத்துல ஒரு சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துக்கு இது 2ஆம் இடம் இல்லைங்களா? அதனால் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய பேச்சு, நினைவாற்றல் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளும் உண்டு. 4ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொந்த வீடு உண்டுங்க. கண்டிப்பாக அதை நான் முதல் சொன்ன மாதிரி தான், எந்த பாவகிரகங்கள் நினைவு இருக்கக்கூடாது, மற்ற அஸ்தங்கம் ஆகக்கூடாது, கிரக யுத்தம் இருக்கக்கூடாது, இன்னொரு கிரகம் இருந்து கிரக யுத்தம், அஸ்தங்கம், இந்த மாதிரி சில வழிமுறை இது மாதிரி இருக்கும்போது அது தடைகள் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக 5ஆம் அதிபதி 4ல் இருந்தால் கண்டிப்பாக வீடு ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகாவது அவங்களுக்கு வீடு கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 5ல் இருந்தாங்கன்னா ரொம்ப அவங்க புகழ் நல்ல ஒரு 1, 5, 9ல் இருந்தவே புகழ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு புகழ் வரும். அவங்க அதே மாதிரி 5, 7, 5ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்கள ஆசைகள் நிறைவேறும். அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் நிறைவேறுங்க. 5ஆம் அதிபதி 6ல் இருந்தாங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க.
5ஆம் அதிபதி 7ல் இருந்தாங்கன்னா ரெண்டுமே பலமாக இருக்கும்போது அவங்களுக்கு தாங்க வந்து காதல் வந்து இப்போ ஒரு சிறிய குறிப்பிட்ட வயசுலேயே ஆகட்டும் பெரிய வயசுலேயும் சிலருக்கு இந்த காலத்தில் வந்து அதாவது அது நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த காதல்னு சொல்லும்போது 5-7 இணைவு வரும்போது கண்டிப்பாக காதல் உண்டு. 5ஆம் அதிபதி 7ல் இருந்தாலும் 7ஆம் அதிபதி 5ல் இருந்தாலும் அவங்களுக்கு தான் காதல். எல்லாருமே காதலிக்கிறாங்களா? கிடையாது. இந்த இணைவுகள் இருக்கும்போது திசா புத்திகள் கோச்சாரத்தில் கிரகங்கள் இணைவு வரும்போது மட்டும்தான் அவங்களுடைய அந்த இது சின்ன ஒரு சிலருக்கு வந்து பாருங்க சின்ன வயசுலேயே படிச்சுட்டு இருப்பாங்க. 7வது 8வது இப்போ எனக்கு ஜாதகம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 7வது 8வது தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது அந்த குழந்தைங்க வந்து கையெல்லாம் அறுத்துக்கிட்டு ஒரு நியூஸ் வரும், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த ஜாதகம் வந்திருக்கு. அப்போ வரும்போது எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்ல தெரியுங்களா, அதாவது அபிராமி அந்தாதி இதை வந்து ரொம்ப ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கணுங்க. இந்த குழந்தைகளுக்கு தயவுசெய்து தாய்மார்கள் அபிராமி அந்தாதியை மனப்பாடம் செய்ய சொல்லுங்க. படிக்கிற பசங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு மெயினாக, பெண் குழந்தைங்களாம் தான் மெயினாக அபிராமி அந்தாதியை மனப்பாடம் செய்ய வைத்து தினமும் முடிந்த வரை ஒரு முறை ஏனும் சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவங்களுடைய வாழ்க்கை சிறக்கும், இதில் எந்த ஐயமும் கிடையாது. அபிராமி அந்தாதியை நம்ம தாய்மார்கள் எல்லாருமே குழந்தைகளுக்கு இப்போ இருந்தே சின்ன வயசுலேருந்தே சீக்கிரம் மனப்பாடம் பண்ணுவாங்க. கொஞ்சம் வயதாகிட்டா அவங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் குழந்தையிலேருந்தே சொல்லி நம்ம அவங்கள ஒரு ரெடி பண்ணி நம்ம கொண்டு வரலாம். அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வர்றது தடையாகும். இந்த சின்ன வயசுலேயே அந்த திசா புத்திகள் காரணமாக தான் இந்த காதல்ன்றது வரும். ஏன்னா 5ஆம் இடம்ன்றது ஆசை. அப்போ 7ஆம் இடம் கனெக்ட் ஆகும்போது அது வந்து கண்டிப்பாக வரும். 5, 7, 9 இதெல்லாமே இணைவுகள் வரும்போது திசா புத்தி அந்தரம் கோச்சார கிரகங்கள் இவங்க எல்லாமே இணையும் போது கண்டிப்பாக இந்த நிலை வரும். அப்போது தான் நம்ம வந்து கவனத்துடன் இருக்க வேண்டும். ஒரு முறை வருடம் ஒரு முறை ஏனும் ஜாதகத்தை குழந்தைகளுடைய ஜாதகத்தை பெற்றோர் பார்க்க வேண்டும். பார்த்து அதில் உள்ள திசா புத்தியின் நிலை என்ன என்பதை அறிந்து அவர்கள் அதுக்கு தக்கவாறு நடந்து கொண்டால் விளைவுகளை நம்ம வந்து அதாவது பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம சந்திக்க குறைவாக இருக்கும். 100% இருந்தது ஒரு 40% தான் நம்ம அனுபவிப்போம். ஏன்னா பிரச்சனைன்றது அதாவது திசா புத்தின்னு வேலை செய்கிறது சுத்தமாக செய்யாதெல்லாம் இருக்காது. நம்மளுடைய கர்மா அது. நம்மளுடைய கர்மாவை நம்ம அனுபவித்தே தீர வேண்டும். அது முழுமையாக அனுபவிக்கிறோமா இல்லை கொஞ்சமாக அனுபவிக்கிறோமா? அதுபோல் நம்ம வந்து கடவுள்கிட்ட அபிராமி அந்தாதி எதுக்கு படிக்க சொல்கிறேன்னா அதுதான் பரிகாரமே. அப்போ நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து குறையும். அப்போ டீனேஜ்ன்னும் போது அவங்களுக்கு பக்குவம் இல்லாத வயது, சரிங்களா? அந்த பக்குவம் இல்லாத வயதில் இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நிறைய பெண் ஒரு ஜாதகம் வந்தது, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் எனக்கு ஜாதகம் பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. பெண் எத்தனை வயசு தெரியுங்களா? 17 வயது. அப்போது அந்த பெண் வந்து படிச்சுட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், கரெக்டாக இந்த கிரக இணைவுகளும் 5ஆம் அதிபதி 7ஆம் எல்லாமே கனெக்ட் ஆகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், ரொம்ப கவனத்தோடு இருத்தங்க. இந்த இந்த மாதத்துலேருந்து இந்த நாள்லேருந்து இந்த வருடம் வரைக்கும் ரொம்ப கவனத்தோட பெண்கள் உங்கள் ஃப்ரெண்டு பெண்ணாக இருந்தால் கூட பேசாத, அதிகமாக வச்சுக்க வேண்டாம், அளவாக வச்சு அளவாக பேசி உன்னுடைய படிப்பிலையோ நீ என்ன இதில் இருக்கியோ அதில் கவனத்தை செலுத்து. கண்டிப்பாக உனக்கு நல்ல ஒரு அபிராமி அந்தாதி படி நல்லா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நான் கன்சீவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க. அப்போ எப்படி இருக்கும்? அப்புறம் கரெக்டாக அந்த கிரகம் வேலை செய்து பார்த்தீங்களா எப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாமே கோச்சாரமாகட்டும் திசாபுத்தி ஆகட்டும் அவங்களுடைய பர்த் இருக்கிற கிரகங்களும் அப்போ கரெக்டாக இணைவில் இருக்குது. அதனால தான் நான் பயந்து சொல்கிறேன், என்னுடைய பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்ன உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. சரி இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு என்னங்க பண்ணுறது அப்படின்னு நம்ம என்ன சொல்ல முடியும்? அதுக்கு மேலே நம்ம வந்து நீங்கள் வீட்டில் போய் சொல்லி ஏதோ ஒன்று பாருங்கப்பா, அந்த பையன் என்னை ஏமாற்றிடுவானா, அதான் அப்போ கூட ஏமாற்றிடுவானா கிடைப்பானான்னு தான் கேட்டாங்க. அது சரி அந்த ஜாதகம் விட்டுருங்க, அடுத்து நம்மளோட இதுக்கு வருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து நிறைய இருக்குது. அது வருமுன் காப்போம். இது யார்? நம்ம பேரண்ட்ஸ், நம்ம தாய்மார்கள் தான் வந்து நம்ம அதை வந்து கவனத்தோட ஒரு டீனேஜ் பிள்ளைகளை இவங்க என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்களை ரொம்ப அட்வான்டேஜாக இருக்காங்க இப்போல்லாம். முதல் மாதிரிலாம் நம்மளுடைய காலத்துலலாம் ரொம்ப வந்து எதுவுமே யதார்த்தமாக இருந்தோம். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது, அட்வான்டேஜாக இருக்காங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்போ அவங்களோட சகஜமாக பழகி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து
அவங்களுடைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை தாய்மார்கள் கண்டிப்பாக செய்ய நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதை பார்க்குறவங்களாம் இதை செய்யுங்க. நம்மளுடைய பிள்ளைகள் சேஃபாக இருக்கும். பெண் பிள்ளைகளுக்கு இப்போ நிறைய ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. இதை வச்சு எனக்கிட்ட வர ஜாதகத்தை வச்சு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், இப்போது ஜாதகம் வந்து நம்ம பார்க்குறோம். 5ஆம் இடம் குழந்தைகளை பற்றி பேச வந்திருக்கேன். அப்போ 5ஆம் இடத்துல குழந்தைகளை நம்ம வந்து 5, 7 ஆச்சுங்களா, 5, 8 5ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் அவங்க என்ன பண்ணணும், வெளியூர் வேலைக்கு போயிடணுங்க. ஏன்னா வெளியூர் வேலைக்கு போகிறது சிறப்பு. இன்னொரு விஷயம் வந்து 5ல் தான் நிறைய வந்து அதிர்ஷ்டமும் இருக்குது, பிரச்சனைகளும் இருக்குது, அதிர்ஷ்டமும் இருக்குது. இப்போ இரண்டுமே இவங்க வந்து சேர்ந்து தான் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. 5ஆம் இடத்து அதிபதி 9ல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு புகழ் நல்லா தேடியே வருங்க. சரிங்களா, நல்ல புகழ் அந்தஸ்து இவங்களுக்கு நல்ல ஒரு முறையில் கிடைக்கும். 5ஆம் இடத்து அதிபதி 10ல் இருந்தாங்கன்னா இவங்கள் வந்து அவங்க பெரியவங்க பூர்வீகத்தில் இருந்த தொழிலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும். 5ஆம் இடத்து அதிபதி 11ல் இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது இவங்க லேட்டாக எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். 11ல் லாபஸ்தானம், லக்னத்துக்கு லாபஸ்தானம் இருந்தாலும் அவருடைய பார்வை விழுது. 11 பார்வை விழுந்தாலுமே ஒரு 35-40 வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாமே லாபங்கள் அதிர்ஷ்டம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடத்து 12ல் இருந்தேன் அப்படின்னா அவர்கள் கண்டிப்பாக லக்னத்துக்கு 12, அதே போல் 5ஆம் இடத்து 12ல் இருக்கும்போது வெளிநாடு போயிடணும், வெளிநாடு. அப்போ தான் அவங்களுக்கு புகழ் கண்டிப்பாக ஒரு திருப்புமுனை ஏற்படும். அவங்க உள்ளூரில் நம்ம ஊரில் நம்ம பிறந்த இடத்துலையே பூர்வீகத்திலேயே இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டப்படணும். எல்லார்ட்டையும் பேச்சு வாங்கிட்டு எதுக்கும் சரியான நிலையில் இல்லாத ஒரு குறையை வந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம வந்து வெளிநாடு. அப்புறம் இன்னொரு ஜாதகம் வந்துச்சுங்க. எல்லா ஜோதிடரும் சொன்னாங்க உங்களுக்கு திசா புத்தி சரியில்லை, நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க. வெளியில் போயிடுங்க, வெளிநாட்டுக்கு போனால் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் எங்கே வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்கன்னு அப்படின்னு சொன்னார். அவருடைய ஜாதகத்தை பார்த்தா மொத்தமும் பிரச்சனை. அப்போது இந்த நாட்கள் வரைக்கும் நீங்கள் வெளியூரில் இருந்தால் தான் எதையாவது நீங்கள் இருக்க முடியும். எங்கே இருந்தீங்கன்னா இன்னுமே உங்களை வேறு விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. சொந்த பந்தம் நம்மளுடைய எல்லாருமே சொல்லி அப்படின்னு சொன்னேன். அப்போது வெளிநாடு போனது மேல். அப்போ அங்கே உங்களால் முடியலைன்னா வெளியூர் ஒரு 200 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர், இல்லை 150 கிலோமீட்டர் அப்படி கூட போகலாம். நம்ம ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தால் அந்த சொந்த ஊரில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். திசாபுத்தி சரியில்லைன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் சிலருக்கு வந்து பர்மனண்ட்டாகவே அந்த இப்போ 5ஆம் தேதி 12ல் இருந்தால் நீங்கள் வெளியூரில் இருந்தால் வெளியூரில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புகழ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் இங்கே இருந்தால் எதுவுமே கிடைக்காது, நீங்கள் அனுபவிக்க முடியாது. கடைசி வரைக்குமே கஷ்டப்படுற சூழ்நிலைகள் இருக்கும். மற்ற கிரகங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது சுப கிரகங்கள் பார்த்தா அது பலன் மாறுபடும். இது பொதுவான பலன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்து இது முடிஞ்சதுங்களா. 5ஆம் இடத்துல வந்து ஒரு குழந்தைக்காக நம்ம இப்போ திருமணத்துக்கு முன்னாடி நல்ல ஒரே ஒருத்தர்கிட்ட திருமணத்துக்கு மட்டும் பாருங்க. அதாவது குழந்தைக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகத்தை கொண்டு போயிட்டு எனக்கு அப்பாவுக்கு எப்படி இருக்குது, அம்மாவுக்கு எப்படி இருக்குது, என் குடும்பத்திற்கு எப்படி, என் ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்குது, என் தாத்தாவுக்கு எப்படி இருக்குது, என் பாட்டிக்கு எப்படி, இதெல்லாம் கேட்காதீங்க தயவு செய்து. உங்கள் திருமணம்னு பார்க்கும்போது அந்த திருமணத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் முதல்ல பாருங்கள், குடும்பத்துக்கு அந்த கணவன் மனைவிக்கு குழந்தை கிடைக்குமா, அந்த குழந்தை எந்த விதத்தில் இருக்கும் அப்படின்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு குழந்தை பாக்கியம் இருக்கான்னு தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா நிறைய தம்பதியர் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க, 5 வருஷம் 10 வருஷம் இல்லாமல் இருக்காங்க. முதல்லையே நம்ம கரெக்டாக செய்து வச்சிட்டோம்னா அந்த குழந்தை பாக்கியத்துக்காக அவங்க அலைய வேண்டியதில்லை. எல்லாம் ஜாதக புக் எடுத்துகிட்டு ஜோதிடர்கிட்ட அலைய வேண்டியதில்லை. அவங்களுக்கு தேவையான அந்த கரெக்டான டைமில் கல்யாணம் பண்ணி கரெக்டான நேரத்தில் குழந்தை பிறந்துடும். அப்போ ஜாதக அமைப்பும் நல்லா இருக்கணும். சரிங்களா, அப்போ நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த அமைப்பு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5க்கு உடையவர் 5ஆம் இடம், அதாவது பாவத் பாவம்னு பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் பெண்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்தை 9ஆம் இடம்னு சொல்கிறேன் இல்லைங்களா. 5க்கு 5 9, அதனால் அந்த 9ஆம் பாவம்னு சொல்கிறேன், குழந்தைய கொடுத்துருன்னு சொல்லிட்டு. பெண்கள் ஜாதகம் பொருளாதாரம் 5ஆம் இடம் தான் நம்மளுக்கு கர்ப்பம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசவத்தில் ஏற்படும்
குறை பிரசவம், புத்திர சுகம், புத்திரம் வர வேண்டிய இடம் வந்து இது. அப்போது 9ஆம் இடம்ன்றது வந்து பிரசவம், புத்திர பாக்கியத்தை குறிக்கும். இதெல்லாம் வந்து 5ஆம் இடம். புத்திர பாக்கியத்தை குறிக்கிறது 9ஆம் இடம். 5ஆம் இடம் வந்து சோதனையை, சோதனைக்குள்ளே அது மாதிரி செக் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுதான் 5ஆம் இடம். அப்போ இன்னொரு விஷயம் வந்து காரகோ பவனாஸ்தின்னு சொல்கிறோம். 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தால் அந்த காரகோ பவனாஸ்தி அதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறோம். அப்போது அதாவது ஜாதகருக்கு வந்து முதல் குழந்தை ஆணாக பிறப்பதோடு அந்த மகன் வந்து நீண்ட நாள் வாழ்வான், 5இல் இருக்கும் குரு தோஷம் செய்ய மாட்டார். 5இல் வந்து குரு பகவான் இருக்கும்போது ஒரு ஆண் குழந்தையே பிறக்கும். அது வந்து நீண்ட நாள் வாழ்வதற்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து காரகோ பவனாஸ்தி வேலை செய்கிறதில்லை, நிறைய இடத்துல வேலை செய்கிறதில்லை. இன்னொரு பலமான கிரகங்கள் பார்க்கும்போதும் அதை நம்ம எடுத்துக்கணுங்க. அதோடு மட்டும் இல்லைன்னா அலி கிரகம்னு சொல்லுவோம். சனி வீடாகிய மகரம் கும்பம் 5ஆம் இடமாகி வந்து அதில் குரு இருந்தால் புத்திர தோஷத்தை ஏற்படுத்திடும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம் கடகமாக வந்து அதில் குரு நின்றால் இங்கு குரு உச்சம் இல்லைங்களா, அதனால் குழந்தைகள் பிறக்கும், அது பெண் குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க அந்த எல்லா சுக்கிரன் இப்போ சுபர்கள் பார்க்கணும், திசா புத்தி நல்லா இருக்கணும், இதையும் நம்ம இணைச்சி தான் நம்ம சொல்கிறோம். அப்புறம் 8ஆம் இடத்து அதிபதி 5இலோ, 5ஆம் இடத்து அதிபதி 8இலோ சுபகிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் இருந்து விட்டால் கடுமையான புத்திர தோஷம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ புத்திர தோஷம் சொல்லும்போது ஒருவேளை புத்திரம் ஏற்பட்டாலும் அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. அவங்களோடைய வந்து இணைவுகள், அந்த குழந்தை வந்து வீட்டுக்கு அடங்காமல், இல்லை சரியில்லாமல் ஒரு நோய் வாய்ப்பட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து அவங்க அந்த வேதனை அனுபவிக்கிறதுக்கு இருக்குங்க. ஒரு பிரிவு, பகை, இந்த மாதிரி எதுனாலும் சொல்லலாம். அலிகிரகமான புதன் சனி வீடுகளான மகரம் கும்பம் மிதுனம் கன்னி ஆகிய வீடுகள் புத்திரஸ்தானம் வந்து அதில் சனியோ மாந்தியோ இருந்தாலும் பார்த்தாலும் புத்திர தோஷம் உண்டு. அப்போது நம்ம என்ன செய்யணும், இதுக்கு வந்து ஏன் இதெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அப்போ இந்த மாதிரி வீடுகளில் இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே நம்ம சொல்லிவிடுவாங்க. இருந்தாலும் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பரிகாரம், அப்படி பரிகாரமும் சிலது இருக்குது. அந்த பரிகாரம் செய்ய முடிஞ்சால் நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு ஒரு ஆலோசனையை பெற வேண்டும். அதற்காக தான் இதை நான் வந்து வலியுறுத்துகிறேன். 5ஆம் இடம் புதன் வீடாக வந்து புதன் என்ற ஆட்சி பெற்றாலும், 5ஆம் இடம் சனி வீடாக வந்து அங்கு சனி ஆட்சி பெற்றாலும் புத்திரர் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல கிரகம் வந்து ஆட்சி உச்சமாகுது இல்லைங்களா. முதலே நான் சொல்லியிருக்கிறேன், மகரம் அலி கிரக வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து இது வந்து அந்த கிரகமே அந்த வீட்டில் வந்து ஆட்சி பெறும்போது குழந்தை உண்டுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷபம், கன்னி, சிம்மம், விருட்சிகம், இவன் அலி ராசிகள், நட்சத்திரங்கள் சனி, புதன், கேது, மூலம், கேட்டை இந்த மாதிரி வரும்போதெல்லாம் கொஞ்சம் அதாவது பிரச்சனை இருக்குது. இதே போல் வந்து கார்த்திகை 1ஆம் பாதம், புரட்டாதி, ஆயில்யம், பூரம் 1, 2, 3 பாதத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு பரிகாரத்தை பண்ணிக்கிறோம். இந்த நட்சத்திரம் வரும்போது அவங்களுக்கு வந்து புத்திர தோஷம் இருக்கும். அதனால் அது சுபர்கள் பார்க்குறாங்களான்னு நம்ம ஜோதிடர் நீங்கள் கொண்டு போகும்போது அதில் பார்த்து சொல்லுவாங்க. இருந்தாலும் இதையும் கவனத்தில் எடுத்துகிட்டு நீங்களும் கேட்கலாம், இப்படி இருக்கு இல்லைங்களா. எனக்கு ஒரு சில நேரத்தில் பார்வைகள் வந்து அவங்க பார்க்கும்போது சிலது வந்து மறைக்கப்படும் விஷயங்கள், அதனால் நீங்கள் அதை பார்த்து கேட்கலாம். கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, பலம் இருக்குமா, நீங்கள் எதற்கு வந்து சுப கிரகங்கள் பார்க்குது, உங்களுக்கு கட்டத்தில் வந்து நல்லாயிருக்கு, குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கு, இந்த தடை இல்லைன்னு ஒரு சிலது சொல்லுவாங்க. இது 70% வந்து நிறைய வருது. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. இதையும் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது வரவங்களுக்கு சொல்லலாங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் இப்போ பாவகரங்களா, அவங்க தனித்தோ 5ஆம் இடத்துல தனித்தோ சேர்ந்தோ அப்புறம் அஸ்தங்கமாயோ, அதுக்கப்புறம் இல்லைங்கன்னா அஸ்தங்கம், அதுக்கப்புறம் நீச்சம், கிரக யுத்தம் இதெல்லாம் இருந்தாலும் குழந்தையில் அவங்களுக்கு கிடைக்கிறதுல ரொம்ப ரொம்ப தடை இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும், அது பரிகாரம் செய்ய முடியுமான்னு முதலே நம்ம என்ன ஜாதகம் பார்க்கும்போதே இதெல்லாம் நம்ம பார்த்துடணும். அதுக்காக தான் ஒரு எச்சரிக்கையாக தான் நான் சொல்கிறேங்க. அப்புறம் பூர்வ கர்ம தோஷம்னு சொல்கிறோம். பூர்வ கர்ம தோஷம் இதில் பார்த்தீங்கன்னா 5இல் ராகுவோ கேதுவோ தனித்து இருந்திருக்க, 5ஆம் அதிபதி 6, 8, 12 நிற்க,
அதுவும் பகை பெற்று மறைவு மறைய, புத்திரக்காரகன் குரு அஸ்தமனம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீச்சம் வக்ரம் போன்ற எல்லாம் இந்த அமைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா பரிகாரம் செய்தாலும் சில சமயத்தில் வந்து குழந்தை வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும் நம்ம? அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிடுச்சு, இப்போ லவ் பண்ணுறாங்க இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு, ஆன பின்னாடி இந்த ஜாதகம் வருதுன்னு வச்சுக்கலாமே. அப்போ வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு வயது வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வந்தாங்கன்னா தயவுசெய்து ஒரு தத்து புத்திரனை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லையா சஷ்டி விரதம் எடுங்க. சஷ்டி விரதம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தை உண்டு. ஏன்னா இப்போ நாங்கள் எங்களுடைய குருநாதர் மற்றும் ஆய்வு பண்ண ஒரு ஜாதகம் இருக்குங்க. அதில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 45, 47, 45 இதுக்குள்ளே இருக்கும் அந்த பெண்ணோட வயசு. அப்போது அந்த ஜாதகம் எங்கிட்டையும் வந்துச்சு. நாங்கள்லாம் எல்லாமே சேர்ந்து பார்த்தோம். அது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்கும் பொழுது எல்லா கிரகமும் இப்படி தான் இருந்துச்சுங்க. இந்த பிரச்சனை இருந்துச்சு கட்டத்தில். அவங்க திசா புத்தியும் 6, 8, நிறைய 12 இந்த மாதிரி தான் மாறி மாறி இவருக்கு மாறி அவருக்கு மாறி அப்படியே மாறி வந்துட்டுருக்கு. அப்போது இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது நாங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கங்கன்னு சொன்னோம். ஆனால் அவங்க எடுக்கலை. எங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்ற ஒரு முருகனிடம் அவங்க மன்றாடி அந்த சஷ்டி விரதம் 6 நாள் விரதம் இருக்குவார். பல வருடங்களாக செய்திருக்காங்க. 1 வருடம் 2 வருடம் இல்லைங்க, அதான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லா தெய்வத்தையும் வணங்குறோம், சொல்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரோன்னு சொல்கிறாங்க. பல வருடங்களாக அவங்க இந்த சஷ்டி விரதத்தை இருந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தைலாம் ஆண் குழந்தை பிறக்கிறது நிறைய பேருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு அவங்க ரிலேஷன் என் காதில் விழுந்துச்சு, குழந்தை இல்லைன்னு சொன்னாங்களே, எத்தனை பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதனால் நான் என்னென்னு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. தோஷங்கள் பல விதமாக இருந்தாலும் சஷ்டி விரதத்தை கடைப்பிடுங்க. குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக குழந்தை முருகனிடம் வணங்கி அவரை வேண்டி வணங்கி நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருங்க. 6 நாள் விரதம் கடுமையாக இருங்க. இந்த கணவன் மனைவி இருவருமே இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய நல்ல நேரத்தில் வாரிசு பிறக்கணும், எந்த பிரச்சனையும் எந்த தோஷமும் இல்லாத பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி இந்த கடுமையான விரதத்தை இருந்தீங்கன்னா அவர் கை மேல் பலன் கண்டிப்பாக கொடுக்குவாருங்க. இது வரைக்கும் சஷ்டி விரதம் இருந்து இல்லைன்ற வார்த்தையை என் காதில் விழுகலை. இப்போ நான் இவ்வளோ ஏஜ் ஆகியும் என் ஜாதகத்தில் இவ்வளோ பிரச்சனை இருந்தும் அது வந்து ஒரு மிராக்கள் தான். மிராக்கள்னால் கடவுளுடைய ஒரு வரப்பிரசாதம். அதனால் இந்த ஜாதகத்தை என்னுடைய தோழிகளுக்கு நான் கொண்டு வந்து அவங்கக்கிட்ட எல்லாம் காமிக்க போகிறேன். அது எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கொடுக்க தான் போகிறேன். அதுபோல் இது மாதிரி இருக்குன்னு நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கு சொல்லுங்கள். ஏன்னா திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம். இது ஏன்னா குழந்தை வரம் தான் எல்லாமே. ஒரு பெண் வந்து குழந்தை இல்லைன்னா சமூகத்தால் எவ்வளவு ஒரு பிரச்சனையை பாதிப்படைகிறான்ட்டு நிறைய வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? அப்போது உங்களால் எல்லாமே சொல்லுவோம். ஒரு 5 வருடம் குழந்தை இல்லைனாவே இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இவங்க சரியில்லை, இவங்க பார்க்குறதில்ல, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஒரு குறையும். ஆனால் அந்த பெண்ணுக்கு தெரியும், அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? அதையெல்லாம் சமாளித்து இந்த பெண் அதையெல்லாம் அனுபவித்த பெண் அழுது எந்த விஷயத்துலையுமே அவங்கள வந்து முன்னாடி விட மாட்டாங்களாம். இது எங்கிட்டே நேரடியாக சொன்னாங்க. எதுலேயுமே முன்னே வந்து நிறுத்த மாட்டாங்களாம். அவங்க வேண்டாம், அவங்கள தள்ளி அங்கே உட்கார சொல்லுங்கள், அவங்கள போய் எதுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியெல்லாம் சேர்த்துறீங்க, முன்னாடி உட்கார வைக்காதீங்க, நலங்கு வைக்காதீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கன்னு என் காதுபட சொன்னாங்க. அது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. இந்த குழந்தை பிறந்த முன்னாடி முதல் நாளாக சந்தோஷப்பட்டது நானாக தான் இருப்பேன். ஏன்னா அந்த ஜாதகம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டது நான் தான், குழந்தை பிறந்த முன்னாடி சந்தோஷப்பட்டது நான் தான். ஆனால் அந்த பெண்ணுக்கிட்ட இன்னும் நான் பேசணும். இந்த நிகழ்ச்சி அந்த பெண் பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க, அவங்க ஃபேமிலியே பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயங்க, பரிகாரம்னு சொல்லும்போது ஒரு கிரகம் இருக்கு இல்லைங்களா? 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது சூரியனாக இருந்தாக்க நீங்கள் வந்து சிவபெருமானை, அதாவது பிரதோஷ நாள் மற்றும் வந்து தேய்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாடு இது போல் வந்து இருந்துங்க. சிவன் வழிபாடு செய்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரனாக இருக்கும்போது அங்கே பலம் இருந்து ஏதோ ஒரு காரணத்தினால், நான் சொன்ன காரணம் ஏதாவது இருந்து அங்கே சந்திரனாக இருந்தால், அவரால் உங்களுக்கு பாதிப்பு இருந்தால் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை வழிபட்டுவாங்க. கண்டிப்பாக அந்த தடை நீங்கும். இது பரிகாரம். அதே போல் செவ்வாய் இருந்தால் சுப்பிரமணியரை வழிபாடுங்க. முருகப்பெருமான் சுப்பிரமணியரை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த தடைகள் நீங்கும். புதனாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து
புதனாகும் போது பெருமாளை வழிபடலாம். நான் உங்களுடைய வீட்டின் அருகில் உள்ள இது ரொம்ப தூரம் போக தெரியலைங்க, பெருமாளையே வழிபடலாம், ரொம்ப சிறப்புங்க. குருவாக இருக்கும்போது பிரம்மாவை வழிபடுங்க, குரு பகவானை வழிபடுங்க. ஈஸ்வரன் கோயிலில் அதாவது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் இல்லை, தனித்து இருக்கிற குரு பகவானை வழிபடுங்க. சனி பகவானாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் ஒரு அதாவது உங்கள் ஊரில் வந்து அவங்கவுங்க ஊரில் வந்து ஊர் எல்லையில் இருக்கும் இல்லைங்களா, முனீஸ்வரர், வீரபத்திரன், இது மாதிரி ஒரு ஒரு சாமி இருக்கும். அவங்கள வந்து உங்களுக்கு உங்கள் ஊரில் எந்த தெய்வம் இருக்கோ அவங்க தான் உங்களுக்கு வந்து அவங்களை வழிகாட்டுவாங்க. அவங்க தான் நிவர்த்தி தெய்வம் உங்களுக்கு, அவங்க தான். அதோடு விட்டால் ராகு கேது என்பது எப்போ இருந்துச்சுன்னா அவங்களுடைய பாதிப்புகள் அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் அம்மன் வழிபாடு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் துர்க்கை, காளி, பிரித்திங்கரா தேவி, இது போல் எது உங்களுக்கு அருகில் உங்கள் அதுக்காக தொலைவில் போக வேண்டாம், அருகில் உள்ள தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளவும். அவர்களுக்கு ராகு கால நேரத்தில் எலுமிச்சம்பழத்தில் நெய் தீபம் இட்டு வணங்கிட்டு வாங்க. இது வந்து தொடர்ந்து 5 வாரம், ஓகே சாரி 11 வாரம், 11 வாரம் வந்து ஒரே, இப்போ ஒரு கிழமைன்னா ஒரே கிழமையில தான் செய்யணும். எந்த தெய்வத்தை எது செய்தாலும், இப்போ நீங்கள் துர்கைக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ராகு கால் நன்று திங்கக்கிழமை வரும், வெள்ளிக்கிழமை வரும், ஞாயிற்றுக்கிழமை வரும், அப்போது செவ்வாய்க்கிழமை. இப்போ இந்த முக்கியமான நாளில் வந்து ஏன்னா இவங்களுக்கு பவர்ஃபுல், செவ்வாயின்னும் போது செவ்வாய், திங்கள், ஞாயிறுன்னும் போது பவர்ஃபுல். இந்த கிரகங்களுடைய இதுக்கு ராகு காலம் என்றாலே பவர்ஃபுல் தான். அப்போ இதையும் நம்ம எடுக்கும் பொழுது எந்த கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே கிழமையில் தான் முடிக்கணும். 11 வாரமும் நம்ம அதே கிழமையில் தான் முடிக்கணும். அப்போ தான் வந்து அது ரொம்ப சிறப்படையும். இது போல் வந்து அதே சமயம் வந்து ஒரு 5ஆம் இடத்துல வந்து ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருந்துச்சுன்னா நிர்வாக திறமைக்கு, இப்போ நிறைய கம்பெனியில் வந்து ஆள் எடுப்பாங்க மேனேஜ்மெண்ட் பார்க்குறதுக்கு. அப்போது அந்த ஆட்சியோ உச்சமோ பெற்று பலமாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒரு நிர்வாகியாக எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க. அவங்களுக்கு எல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமைகள், பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் தாங்க நான் குடும்பத்துக்கும் வரேன். குடும்பத்துலேயும் வந்து 5ஆம் அதிபதி பலமாக இருந்தாங்கன்னா, இப்போ கணவனுக்கு பலமாக இருந்தால் மனைவி வந்து விட்டு கொடுத்து அவங்கள பொறுப்பில் இருக்க சொல்லணும். மனைவிக்கு பலமாக இருந்தால் கணவனை விட்டு கொடுத்து, ஏன்னா ஈகோ பார்க்காம அப்போ தான் நம்ம வந்து சமுதாயத்தில் ஒரு முன்னிலையில் வர முடியும். இதை வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியலைங்களா, இப்போ எல்லாமே ஜாதகம் பார்க்காம யாருமே இல்லை. அப்போ அந்த ஜாதகம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் கணவனுக்கு பலமாக இருக்கா, மனைவிக்கு பலமாக இருக்கான்னு. அப்போ புகழ், அந்தஸ்து எல்லாமே வரும். ஒரு நிர்வாகம், வீட்டு நிர்வாகமும் அதே தான். ஒரு தொழில் நிர்வாகத்துக்கு எடுக்கிற போலவே குடும்பத்துக்கும் நிர்வாகத்துக்கும் அது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது போல் செய்துட்டு வரும்போது நம்ம எல்லா நிலையிலும் நம்மளுடைய வெற்றி பெற்று எல்லா தடைகளும் நீங்கி வரலாம். சூரிய நமஸ்காரம், அனைவருமே சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இதை செய்துட்டு வரும்போது நமக்கு எல்லா தடைகளும் நீங்கும். சிவபுராணம், சூரிய நமஸ்காரம், அபிராமி அந்தாதி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இது மனப்பாடம் செய்ய சொல்லுங்கள். ஆண் குழந்தையாக இருந்தாலும் சிவபுராணத்தை படிக்க சொல்லுங்கள், அபிராமி அந்தாதியை படிக்க சொல்லுங்கள். இதனால் நிறைய பிரச்சனையிலேருந்து அவங்க வந்து அந்த 8ஆம் இடம், 12ஆம் இடம், 6ஆம் இடம் இந்த பிரச்சனைலாம் இருந்து கண்டிப்பாக அவங்க விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என் சகோதரிகளுக்கு ரொம்ப நன்றிங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9786149361. நான் வந்து திருப்பூர் தாங்க, எம்எஸ் நகரில் டிஎம்எஸ் 2வது வீதியில் தான் இருக்குங்க. நன்றிங்க. நன்றி சகோதரி. மிக அழகாக தெளிவாக நம்மளுடைய சகோதரி வந்து 5ஆம் பாவத்தை பற்றி அருமையாக சொன்னாங்க. குலதெய்வம் அப்படி, அதுவும் இல்லாமல் குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், பரிகாரங்கள் அப்படிங்கிறதுல அழகாக எடுத்துரைச்சாங்க. நன்றி சகோதரி. திருப்பூர் சகோதரிகள் சார்பில் பால சரஸ்வதி அவர்களுக்கு ஒரு சின்ன மரியாதை.